இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கொரியால சில பேர் பொண்ணுங்கள கடத்தி அவங்கள கற்பழிச்சு அதை வீடியோவா எடுத்து டார்க் வெப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அதுல காசு சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தங்கிட்ட ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் மாட்டிக்கிறா. அவளை எப்படி ஹீரோ காப்பாத்த போறான்ங்கிறதான் கதையே. என்னடா கதை சிம்பிளா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த படத்தோட எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ட்விஸ்டா இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் இப்படி ஒரு கேவலமான சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு நம்ம எல்லாரும் யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்கும். சோ மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். கொரியால இல்லீகல் ஸ்ட்ரீமிங் ரொம்பவே அதிகமாகிருது. கிரிமினல்ஸ்லாம் அப்பாவி பொண்ணுங்களை கடத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி கற்பழிச்சு அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அதையும் பாக்குற அந்த கேடுகட்ட வியூவர்ஸ் மூலியமா பயங்கரமா காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதுல டொனேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இவங்க அந்த பொண்ணுங்களுக்கு பண்ற டார்ச்சரும் அதிகமாகுது. இவங்க கடத்திட்டு வர பொண்ணுங்க பிரெக்னெண்டா இருக்கிறது அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே அவங்கள டார்ச்சர் பண்ணி கற்பழிச்சு அவங்கள கொல்லாம விட மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி படத்தோட ஹீரோவை கட்டுறாங்க. இவன் வேலை இல்லாம வீட்டுல வெட்டியா இருக்கிற ஒரு விஐபி. இவனோட டெய்லி ரொட்டீனே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு இந்த டார்க் வெப்ல வர அந்த கேவலமான வீடியோஸை பாக்குறது தான். அப்படி இவன் எதை பார்த்து இவ்வளவு நாள் ரசிச்சிட்டு இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல இவன் போய் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இவன் பாக்குற அந்த கருமத்தெல்லாம் கண்டுபிடிச்சு இவன் கூட இருக்கிற மொத்த தொடர்பையும் கட் பண்ணிடுறா. அப்போ இவன் திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறான், சாரி சொல்லி மெசேஜ் அனுப்பி பாக்குறான். ஆனா எதுக்குமே ரிப்ளை வரல. உடனே மனசு உடைஞ்சு போய் அந்த பொண்ணு இவனுக்கு கிஃப்டா கொடுத்த ஒரு அலாரம் கிளாக்க பாத்துட்டு இருக்கான். அப்போ பேக்ரவுண்ட்ல சடனா இவன் கம்ப்யூட்டர்ல என்னமோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனா இவன் அதை நோட் பண்ணாமே விட்டுறான். அப்ப இவன் ஃப்ரெண்டு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சுடுறான். என்னன்னு பார்த்தா இவன் கேர்ள் ஃபிரெண்ட் இன்னொருத்தன் கூட டேட்டிங் போயிருக்கா. அதை பார்த்ததே இவன் மனசு உடைஞ்சு போய் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப சடனா இவன் கம்ப்யூட்டர்ல லைவ் ஸ்ட்ரீம் ஆன் ஆகி இவன் வாழ்க்கையோட மோசமான விஷயம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லைவ்ல மாஸ்க் போட்டு ஒருத்தன் அவனோட பேரை ஜென்டில்மேன் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நைட்டோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம தொடர்ந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் சடனா இவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவன் கேர்ள் ஃபிரெண்டோட ரிங்டோன் மியூசிக் அந்த லைவ்ல இருந்து வருது. இவன் பயத்திலே அது யாரா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அது வேற யாரும் இல்லை, இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். இப்போ லைவ் சாட்ல வியூவர்ஸ்லாம் அந்த பொண்ணோட உடம்ப வர்ணிச்சு ரொம்ப கேவலமா சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இவ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்காங்கிறத உணராமையே அங்கிருந்து எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிடுறா. இப்போ அவ போனதுமே ஸ்கிரீன் முன்னால ஜென்டில்மேன் வந்து ஒரு மருந்தை காமிச்சு இதுல ஒரு சில டிராப்ஸே போதும் அவன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல அந்த மருந்தையும் கலந்து விட்டுறான். இப்போ அந்த பொண்ணு பாத்ரூமுக்கு போயிட்டு ஹீரோ ஓயாம கால் பண்ணிட்டு இருந்ததுனால அதை அட்டன் பண்ணி என்னன்னு கேக்குறா. ஹீரோ உடனே நீ இருக்கிற இடத்துல இருந்து உடனே கிளம்புவாங்க, என்ன குடிக்க கொடுத்தாலும் நீ தயவு செஞ்சு குடிச்சிடாதன்னு வார்ன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவ இன்னுமே அவன் மேல கோவமா இருக்கிறதுனால அவன் சொல்ற எதையுமே கேட்காம காலை கட் பண்ணிடுறா. இப்போ பழையபடி அவ உள்ள போனதுமே ஹீரோ சொன்னது மாதிரியே ஜென்டில்மேன் அவளுக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறான். அவளும் அதை குடிக்கலான்னு போறா. அப்ப கடைசி செகண்ட்ல ஹீரோ சொன்னது ஞாபகம் வந்து அந்த தண்ணியை குடிக்காமே கீழே வச்சிடுறா. இப்போ வியூவர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகி சீக்கிரம் குடிடின்னு அவளை பாக்குற வெறியில சாட்ல அவளை அசிங்கமா திட்டி கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தோணும் இந்த பொண்ணு ஏன் ஃபர்ஸ்ட் அங்க போனா, அவ பாய் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண நினைச்சால அதான் இப்ப இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைப்போம். ஆனா ஆக்சுவலா அவ எதுக்கு அங்க போயிருப்பானா, அந்த ஜென்டில்மேன் தான் இவளோட சீனியர். சோ ஹீரோக்கு ஏதாச்சும் ஜாப் வாங்கி கொடுக்கலான்னு போயிருப்பா. ஆனா அதுவே இவளுக்கு ஆபத்தா போயிருது. இப்போ ஜென்டில்மேன் அவளை தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்காக அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நல்ல விதமா பேசி அவளுக்கு இவன் மேல நம்பிக்கையை வர வச்சு அந்த தண்ணியவும் குடிக்க வச்சிடறான். இப்போ அதை குடிச்சதுமே லைட்டா அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்போ அந்த கண்டிஷன் அவளை பார்த்ததும் சாட்ல அவங்களோட கேவலமான ஆசையெல்லாம் கமெண்ட் பண்ணி அதை பண்ண சொல்லி டொனேஷன்லாம் அனுப்புறாங்க. அப்போ ஒரு சில செகண்ட்லயே அந்த பொண்ணு முழுசா மயங்கி விழுந்துடுறா. இப்போ ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்திலே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் முழுசா சொல்லாம அவன் கேர்ள் ஃபிரெண்டோட போனை மட்டும் ட்ராக் பண்ண சொல்லிட்டு இருப்பான். இவன் ஏன் போலீஸ்ட எதையும் டீடைலா சொல்ல மாட்டானா, இவனுமே டார்க் வெப்ல தான் லைவ் பார்த்துட்டு இருப்பான். சோ போலீஸ்க்கு இதெல்லாம் தெரிய வந்தா இவனுமே தான் பிரச்சனைல மாட்டுவான். அதனால நடக்கிற பிரச்சனை டீடைலா சொல்லாம அவன் கேர்ள் ஃபிரெண்டோட போனை மட்டும் ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ சடனா ஜென்டில்மேன் ஸ்கிரீன் முன்னால வந்து இந்த ஷோவை ரொம்பவே திறமையான ஹேக்கர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இங்க நடக்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோக்கு போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை போய் காலை கட் பண்ணிடுறான். இப்போ ஜென்டில்மேன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறான். யாருக்கெல்லாம் இதுக்கு மேல ஸ்ட்ரீமை பார்க்கணும்னு தோணுதோ அவங்களாம் 3 லட்சம் வான் கொடுக்கணும், அப்படி கொடுக்காதவங்களெல்லாம் லைவ்ல இருந்து கிக் அவுட் பண்ணிடுவோம்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோக்கும் வேற வழி இல்லாம பணத்தை கொடுக்கலன்னா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் இதுக்கு மேல ட்ராக் பண்ண முடியாதுன்னு அவன் அக்கௌண்ட்ல இருந்த மொத்த காசையும் அந்த ஸ்ட்ரீமுக்கு டொனேட் பண்ணிடுறான். இப்போ மொத்தமா 4500 பேர் இவனுக்கு கேட்ட அந்த 3 லட்சம் ரூபாய் காசை கட்டி இந்த லைவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜென்டில்மேன் மணி டொனேட் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு லைவோட அடுத்த கட்டத்துக்கு போகலாமான்னு கேட்கறான். அப்போ அந்த பொண்ணோட போன் தொடர்ந்து ரிங் ஆகிட்டே இருக்கிறது லைவ்ல வியூவர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதை அட்டன் பண்ணி யாருன்னு கேளுங்க ஜென்டில்மேன் சாட்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் இன்னொரு 1 லட்சம் வான் டொனேட் பண்ணி அந்த கால் அட்டன் பண்ணுன்னு சொன்னதும் ஜென்டில்மேனும் வியூவர் சந்தோஷத்துக்காக அந்த கால் அட்டன் பண்றான். அப்படி அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோ இருந்த கடுப்புல ஜென்டில்மேனை போட்டு அசிங்கமா திட்டிடுறான். உடனே அதை காதுல கேட்க முடியாத ஜென்டில்மேனும் போனை கட் பண்ணி விட்டுறான். இப்போ ஹீரோவும் வேற வழி இல்லாம திரும்பவும் 1 லட்சம் வான் டொனேட் பண்ணி மறுபடியும் கால் அட்டன் பண்ண வைக்கிறான். ஆனா இந்த தடவை எடுத்த உடனே கண்டமேனிக்கு திட்டாம நீங்க யாருன்னு கேட்கறான். அதுக்கு ஜென்டில்மேன் உடனே நல்ல மாதிரி இந்த போன் கீழே கிடந்துச்சு, அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்த
பாத்துரலான்னு கொண்டு போயிட்டு இருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க போன் உங்களுக்கே கிடைச்சிரும்னு சொல்ல ஹீரோ நடிக்காதடா, நான் உன்னை லைவ்ல பாத்துட்டு தான் இருக்கேன், அங்க இருக்கிற பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அது இவனோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவை லைவ்ல எல்லாம் சென்ட் பண்ணி விட்டுறான். இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜென்டில்மேனுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாகிருது. அப்போ ஹீரோ ஒழுங்க மரியாதை அவளை விட்டுரு, இல்லைன்னா உனக்கு கொன்னுருவேன்னு மிரட்டுறான். ஆனா ஜென்டில்மேன் அவன் சொல்றதை சுத்தமா மதிக்காம, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட உடம்ப பார்ட்டா காமிச்சு அதை தனித்தனியா விற்க போறேன், அது எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க, உன்கிட்டே அவளை சேஃபா அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அவனை வெறுப்பேத்திட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்போ ஜென்டில்மேன் கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் மெதுவா தடவ ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவளோட ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறான். அப்ப அதை பார்த்த ஹீரோ இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு அவ மேல இருந்து கையை எடு, நான் போலீஸ் கிட்ட போக போறேன்னு சாட் பண்ணிட்டு அவனோட லேப்டாப்பை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேகமா ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படி இவன் ஓடி போயிட்டு இருக்கும்போது ஜென்டில்மேன் இவனோட லேப்டாப்போட ஃப்ரண்ட் கேம ஹேக் பண்ணி இவனோட ஃபேஸ மொத்த வியூவர்ஸ்க்கும் போட்டு காமிச்சிடுறான். அப்போ லைவ்ல இவன் மூஞ்ச பார்த்ததும் ஒருத்தனும் விதவிதமா கமெண்ட் பண்றானுங்க. ஒருத்தன் என்னடான்னா, நான் இவன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தான், நான் வேணா அவனை போய் அடிச்சு போட்டுறட்டான்னு கேட்கறான். இன்னொருத்தன் என்னடான்னா, இவன் இப்ப என் முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கான், நான் வேணா அவனை போய் கொன்னுறட்டான்னு கேட்கறான். அப்படி கேவலமா பேசிட்டு இருக்கும்போது வியூவர்ஸ் இவனோட பர்சனல் டீடைல்ஸையும் கண்டுபிடிச்சு அதையும் லைவ்ல லீக் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஹீரோவே இவனுங்க என்ன இவ்வளவு மோசமானவங்களா இருக்கானுங்கன்னு பயந்து போய் அங்கேயே நின்னுறான். ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு மனசை தடப்படுத்திட்டு மறுபடியும் ஓட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஸ்டேஷன் போய் ரீச் பண்ணிடுறான். அப்போ போலீஸ் ஸ்டேஷன் கதவை திறக்கலான்னு போகும்போது ஜென்டில்மேன் கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்குறான். அது என்னன்னா, நீ மட்டும் கதவை திறந்தீங்கன்னா அடுத்த செகண்டே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மொத்த உலகமும் பார்க்கணும்னு சொல்ல இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கான். அப்போ சடனா ஒரு ஆள் உள்ள போற அவசரத்துல இவனை தள்ளி விட இவன் போன் வேற கீழே விழுந்து உடஞ்சு போயிருது. இப்போ ஜென்டில்மேன் இவன்ட்ட, நான் உனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ உன் வீட்டுக்கு திரும்ப போகணும், அப்படி போகலன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடியோ வந்து மொத்த உலகமும் பார்க்கணும்னு சொன்னதும் இவனும் வேகமா அவன் வீட்டுக்கே திரும்பி ஓட ஸ்டார்ட் பண்றான். அப்படி போகும்போது அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட இருந்து ஒரு 3 லட்சம் கடன் வாங்கிக்கிறான். அப்போ சடனா லைவ் பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் இவனை கீழே தள்ளி விட்டு இவனோட லேப்டாப்பை புடுங்கிட்டு போக ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ அவன் கூட சண்டை போட்டு எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுமே அவனோட லேப்டாப் கேமரால ஒரு பேண்டேஜ் ஒட்டி விட்டுட்டு அவனோட சிஸ்டருக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லலாம்னு ட்ரை பண்றான். ஆனா இவன் முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வியூவர்ஸ் இவன் தங்கச்சி இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சு அங்கேயே போயிடுறாங்க. உடனே ஹீரோ அவளை அங்கிருந்து ஓட சொல்றான். அவளும் டக்குன்னு அங்கிருந்து ஓடி போய் ஒரு பில்டிங் குள்ள போய் சேஃபா ஒளிஞ்சுக்கிறா. அப்போ சடனா கால் கட் ஆகிருது. என்னன்னு பார்த்தா ஜென்டில்மேன் இவன் சிஸ்டரோட போனை ஹேக் பண்ணி உங்க அண்ணனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, அதனால உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்ல இந்த பொண்ணு அது உண்மைன்னு நம்பி நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்துடுறான். இப்போ அதை சொல்லிட்டு ஜென்டில்மேன் காலை கட் பண்ணனதுமே ஹீரோவோட கால் கனெக்ட் ஆகிருது. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து ஏண்டி வெளியே வந்த அந்த இடத்துக்கு திரும்ப போன்னு சொல்ல தங்கச்சிக்கு ஒரே ஷாக். என்னடா இது, இப்போதானடா அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்னான், இப்போ நீ என்னடானா மறுபடியும் கால் பண்ணி அங்கேயே திரும்பி போன்னு சொல்றேன்னு கேட்க, அப்போ ஹீரோ என் போனை ஹேக் பண்ணிட்டாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சிருக்காங்க, அதனால யாரு என்ன சொன்னாலும் நம்பாத, உடனே அந்த இடத்துக்கு திரும்பி போன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வியூவர்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவ கேமரா முன்னாடி ஒருத்தன் வந்து நின்று ஹீரோவை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துங்கன்னு அவனோட நம்பரையும் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதை ஒரு போலீஸ்காரர் எடுத்து பாக்குற மாதிரி அந்த சீன் அப்படியே முடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ அவன் தங்கச்சி வேற கடத்திட்டதுனால என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்போ சடனா ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இவனோட தங்கச்சி தான். அவ கால் பண்ணி நீ கவலைப்படாத, இன்னொரு கடைக்காரர் அவன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு, நான் இப்ப அவரோட இடத்துல தான் இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதும் தான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது. இப்போ இவன் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுக்குள்ளே ஜென்டில்மேன் அவனோட வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, ஹீரோ அவன் ஃப்ரெண்டுட்டு இருந்து 3 லட்சம் வாங்கினதை கண்டுபிடிச்சு நாம ஏன் அதை வச்சு ஒரு கேம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்றான். அது என்னன்னா, அந்த பொண்ணு கிட்ட சில ஆபாசமான பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் நெத்தில எண்ட் அப்படின்னு எழுதி விட்டுட்டு நீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னதுமே லைவ் அப்படியே பிளாக் அவுட் ஆகிருது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டீம் ஆன் ஆகி ஜென்டில்மேன் அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்றாங்கிறத ஷேடோ மூலியமா காட்டுறாங்க. அப்போ ஜென்டில்மேன் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவளை முழுசா கெடுத்துறான். அதுவும் அவன் பாய் ஃப்ரெண்ட் முன்னாலே பண்றான். அதை பார்த்து ஹீரோவும் மனசு உடைஞ்சு போயிடுறான். இப்போ சாட்ல வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்டில்மேன் கேமரா முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறான். அது என்னன்னா, இப்ப அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வெறும் ஷேடோல தான் பார்த்திருப்பாங்க, அதனால இப்ப எடுத்த வீடியோவோட கிளியர் ஃபுட்டேஜ் நான் ஏலத்துக்கு கூட போறேன்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து என்ன பாய் ஃப்ரெண்ட் உன் கேர்ள் ஃப்ரெண்டோட படத்தை ஊரே பார்க்க கூடாதுன்னு நினைச்சுன்னா உன்கிட்ட இருக்கிற காசை செலவு பண்ணி ஏலத்துல ஜெயிச்சு நீ அதை வாங்கிக்கன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோவும் வேற வழி இல்லாம அவன்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் போட்டு ஏலத்துல ஜெயிக்க ட்ரை பண்றான். ஆனா வியூவர்ஸும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோட்ட இருக்கிற காசை தாண்டி ஏலம் போயிருது. அப்போ கடைசியா ஏலத்தோட முடிவுல 3 லட்சம் கொடுத்து சியான்யூங்கிற ஒருத்தன் ஏலத்துல ஜெயிச்சிடறான். இப்போ ஹீரோ செம்ம கடுப்பாகி ஜென்டில்மேன் கிட்ட உன்னை கண்டுபிடிச்சு நான் கொல்லாம விட மாட்டேன்டான்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஜென்டில்மேன் அவன் சொல்றதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காம உன்னை பார்க்கவே பாவமா இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ இங்க நடக்கிற கேவலத்தெல்லாம் கிட்டத்தட்ட 5000 பேர் லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் கூட இங்க நடக்கிற தப்ப போலீஸ்ட கால்
பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப பாத்துக்காங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமானவங்கன்னு. இப்ப ஜென்டில்மேன் ஏலத்துல விட்ட அந்த வீடியோ ஹீரோக்கே கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றான். அது என்னன்னா, சியானிவா பார்த்தா ஒரு பிசினஸ் மேன் மாதிரி தெரியுது, நீ வேணா வந்துட்டு டீல் பேசிப்பாரு, அது ஓகே ஆச்சுன்னா அந்த வீடியோ உனக்கே சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்றான். பார்த்தா சாட்ல சியானியும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ஜென்டில்மேன், அவன் எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ள 5 லட்சம் கொடுத்தானா அந்த வீடியோ அவனுக்கே சென்ட் பண்ணிருங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோவும் எதை பத்தியும் யோசிக்காம ஆன்லைன்ல அதிக வட்டிக்கு 5 லட்சம் லோனுக்கு அப்ளை பண்றான். அப்ப சடனா யாரோ இவன் வீட்டு கதவு தட்டுறாங்க. ஹீரோவும் பயத்துல யாருன்னு போய் பாக்குறான். பார்த்த இவனோட ஃப்ரெண்டு தான். உடனே அவனை உள்ள கூப்பிட்டு அவன் போன்ல இங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ட போய் காமிடான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜென்டில்மேன் லைவ்ல ஏதோ போட்டோவை காட்டுறான். என்னன்னு பார்த்தா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னெண்டா இருந்திருப்பா. அப்ப அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் இவனுக்கே தெரிய வந்திருக்கும். இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இதெல்லாம் தேவையில்லாத இடம், இந்த பிரச்சனை அப்படியே விட்டு நீ வேற பொண்ணை பாத்துக்கலாம்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகி நீ வாய மூடிட்டீங்க, நடக்கிற விஷயத்த ரெக்கார்ட் மட்டும் பண்ணுன்னு கத்தி விட்டுறான். இப்போ இவன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்த லோன் இவனுக்கு கிடைச்சிருது. அது வந்த அடுத்த செகண்டே காசு அப்படியே ஜென்டில்மேனுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். அவனும் சொன்ன மாதிரியே வீடியோ ஹீரோக்கே சென்ட் பண்ணிடுறான். உடனே இவன் அந்த வீடியோ ரிசீவ் பண்ண அடுத்த செகண்டே அதை அப்படியே ரீசைக்கிள் பின்ல போட்டு டெலீட் பண்ணிடுறான். இப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட நீ எடுத்த வீடியோலாம் உடனே போலீஸ்ட போய் காட்டுன்னு சொல்றான். ஆனா அவன் ஃப்ரெண்டு யோசிச்சு பார்த்துட்டு இந்த வீடியோவை மட்டும் நம்ம போலீஸ்ட காமிச்சோம்னா நாமளும் தான்டா டார்க் வெப்ல வீடியோஸ் பார்த்தோம், போலீஸ்ட சொன்னா நம்மளும் தான் மாட்டுவோன்னு உன் வாழ்க்கையை அவளுக்காக அழிச்சுக்க போறியான்னு கேனத்தனமா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காம இதுக்கு மேல இவனை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு அவனோட போனை பிடுங்கி இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஃபேமஸான இன்ஃபுளுசர்ஸா இருப்பானுங்க. அதனால அதுல லைவ் போய் அவனோட வியூவர்ஸ்ட் எல்லாம் நடந்ததை சொல்லி யாராச்சும் போலீஸ்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சடனா ஒரு பொண்ணு இவன் வீட்டு கதவு திறந்து உள்ள வந்து என்ன கண்ணாடி ஒரு ஆள் தான் சொன்னா இப்போ 2 பேர் இருக்கிறீங்கன்னு சொல்ல யாருடான்னு பார்த்தா அந்த கண்ணாடி ஒரு எஸ்கா டவர் வச்சிருப்பான். எதுக்குன்னு பார்த்தா சம்பவம் பண்றதுக்காக. இப்போ இதெல்லாம் இவனோட வியூவர்ஸ் லைவ்ல பார்த்துட்டு என்னடா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா பார்த்தா எவ்வளவு எஸ்காட்ட ரூமுக்கு வச்சிருக்கான்னு இவனை கழுவி ஊத்திட்டு எல்லாம் லைவ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ கடுப்பாகி கண்ணாடியை போட்டு பொழந்துடலான்னு போறான். அப்போ கண்ணாடி சடனா ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான். அது என்னன்னா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாம சீமின் கூட கனெக்ஷன்ல இருக்கிறா, நீ அவளுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறியடான்னு சொல்லிடுறான். சீமின்னா யாருன்னா ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு. இப்போ ஜென்டில்மேனுக்கு இவனுங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு அவனுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகி இவன் கேர்ள் ஃப்ரெண்டோட போன் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அட ஆமாப்பா நிஜமாவே 2 பேரும் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்க மக்களே கொடுமையா, இங்க பாய் ஃப்ரெண்ட் இவளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், ஆனா இவ வேற ஒருத்தன் கூட தொடர்புல இருந்திருக்கான்னு ஹீரோவை போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கான். அப்போ சடனா இவன் வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா போலீஸ்காரங்க. ஹீரோ முன்னாடி கீழே போட்டு வந்த அந்த பேப்பர் ரோல்ல இவனோட நம்பரை வச்சு இவன் வீட்டை ட்ராக் பண்ணி வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ கதவை திறக்கலான்னு போறான். அப்போ சடனா ஜென்டில்மேன் கொடுத்த வார்னிங் இவனுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, நீ மட்டும் போலீஸ் கிட்ட போனீங்கன்னா அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட பாடி கூட உனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பான். சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு டோரை ஓபன் பண்ணாமே விட்டுறான். உடனே போலீஸும் கொஞ்ச நேரம் தட்டி பார்த்துட்டு யாரும் வரலன்னு வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜென்டில்மேன் இவனுக்கு கால் பண்ணி நான் சொன்னது மீறி நீ போலீஸ்ட கான்டாக்ட் பண்ணி இருந்திருக்க, அதனால உன் செயலுக்கேத்த தண்டனை உனக்கு கிடைக்கும்னு சொல்ல ஹீரோ உனக்கு காசு தானே வேணும், என்னோட வீடு சேவிங்ஸ்னு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துறேன், தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருன்னு கெஞ்சுறான். உடனே ஜென்டில்மேனும் சரி ரொம்ப கெஞ்சிரி அப்படின்னு உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 மில்லியன் இப்போ உடனே கொடுத்தீங்கன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன்னு சொல்றான். ஆனா ஹீரோட்ட அவ்வளவு காசு இல்லாதனால இவன் என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அவனும் காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ காலை கட் பண்ணதுமே லைவ்ல மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலன்னு மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஜென்டில்மேன் இவனை பார்த்து உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் இன்னும் இவ்வளவு விட்டு கொடுக்காம காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கன்னு கேட்க ஹீரோ அதுக்கு உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்களுக்கு நான் பாஸ் ஆனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்ல ஜென்டில்மேன் உடனே எப்பா எனக்கு வேணாம், அப்புறம் யாரும் உன்ன மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோ வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்போ சடனா வீட்டுக்கு அந்த துரோகம் பண்ண இவனோட ஃப்ரெண்டு வந்துடுறான். உடனே இருக்கிற கடுப்புல அவனை போட்டு அடின்னு அடிக்க ஸ்டார்ட் பண்றான். அப்போ அதெல்லாம் லைவ்ல ஜென்டில்மேனும் வியூவர்ஸும் ஜாலியா பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீமின் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட தப்பாலாம் எதுவும் பேசல, அவன் மேல எனக்கு கிரஷ் இருந்துச்சு, ஆனா அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பொய் சொல்லாதடா நான் என்ன மறுபடியும் போட்டு அடிக்க இவனும் ஆமாண்டா நானும் உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்னா இருந்தோம், அதுக்கு என்ன இப்போன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ கோவத்தோட உச்சிக்கே போய் ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து அவன் தலையிலேயே திரும்ப திரும்ப அடிச்சு அவன் அங்கேயே சாகடிச்சிடறான். இப்போ இதை பார்த்து ஜென்டில்மேனே ஷாக் ஆகிடுறான். அப்ப ஹீரோ கேமரா முன்னாடி வந்து இது இனிமே ஒரு மர்டர் கேஸ், இந்த லைவ்ல இருக்கிற எல்லாருமே இதுக்கு உடனதான், அவங்க மட்டும் இல்ல ஜென்டில்மேன் நீயும் தான் அப்படின்னு இவ்வளவு நேரம் அழுது கெஞ்சிக்கிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு எல்லாரையும் மிரட்டி விட்டுறான். இப்போ இந்த கம்னாட்டி வியூவர்ஸ்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் பாதி பேத்துக்கு மேல அந்த லைவ்ல இருந்து பிச்சுக்கிறானுங்க. அப்ப ஹீரோ ஜென்டில்மேன் கிட்ட போய் நீ தான் என்ன விட புத்திசாலியாச்சு, சோ கரெக்டா முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ள என் கேர்ள் ஃப்ரெண்ட் என் வீட்டுக்கே வந்துட்டானா நான் அவங்க யாரையும் போலீஸ்ட்ட சொல்ல மாட்டேன், இந்த கொலைப்பள்ளியும் நானே ஏத்துப்பேன், அப்படி இல்ல நான் போலீஸ் இங்க வர வச்சு உங்க எல்லாரோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு லேப்டாப்போட கேமரால மறுபடியும் பேண்டேஜ் ஒட்டி விட்டுறான். இப்ப போலீஸ்ட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம், உன்னோட கண்ணாடி ஃப்ரெண்ட்ட நீ தான் இங்க நடந்த விஷயத்துக்குலாம் சாட்சி, உன்னை நான் முழுசா நம்புறேன்னு சொல்லிட்டு லைட்டா முன்னாடி போனதுமே இந்த கண்ணாடி ஒரு கண்ணாடி
பாட்டில் எடுத்து ஹீரோவோட தலையிலே அடிச்சிடுறான். என்னடான்னு பார்த்தா கண்ணாடியுமே இவன் கேர்ள் ஃப்ரெண்டோட லைவ பார்த்துட்டு தான் இங்க வந்திருப்பான். அதனால நீ இப்ப போலீஸ்ட்ட போய் சொன்னீங்கன்னா நானும் தான் மாட்டுவேன், இவன் எவ்வளவு கேவலமான ஃப்ரெண்டுங்கிறத காமிச்சிட்டு இருக்கான். அப்போ சடனா செத்து போன சீமன் இவனுக்கு பின்னால் இருந்து எந்திரிச்சு வந்து கண்ணாடி புடதிலே அடிச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க இவன் அப்படியே ஷாக் ஆகிடுறான். இவன் எப்படி மறுபடியும் உயிரோட வந்தானு. அப்பதான் என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறானுங்க. ஆக்சுவலா இவனும் ஹீரோவும் ஜென்டில்மேனை பயமுத்துறதுக்காக இதெல்லாம் முன்னாலே பிளான் பண்ணிருப்பாங்க. சோ ஹீரோ அவனை நிஜமாவே அடிச்சு சாகடிச்சிருக்க மாட்டான், வெறும் ஆக்டிங் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா கண்ணாடி இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்ங்கிறத இவனுங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோ தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு வந்து கண்ணாடியை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சடனா ஜென்டில்மேன் லைவ்ல வந்து சில தவிர்க்க முடியாத சம்பவத்தினால லைவ முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எடுத்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட கழுத்துல இன்ஜெக்ட் பண்ணிட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப நேரத்துக்கு தூக்கத்துல இருந்து எந்திக்க மாட்டா, அவளை நான் யூரோப்ல இருக்கிற என்னோட விவிஐபி கஸ்டமருக்கு வித்துட்டேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ ஏற்கனவே உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு அவ ரொம்பவே நல்லவ, இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்தாத, தயவு செஞ்சு அவளை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜென்டில்மேன் ஹீரோவை பார்த்து தனக்கு ஒரு வழி வரும்போது அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணர்றாங்க, அந்த வழி அவங்க அனுபவிக்கிற வரைக்கும் அடுத்தவங்களோட கஷ்டம் என்னங்கிறத உணர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு லைவ் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாம போச்சேன்னு. அப்போ சடனா ஜென்டில்மேன் ஹீரோக்கு பர்சனலா வீடியோ கால் பண்ணி பா என்னமா அடிக்கிறடா டே, உனக்கு அவார்டே கொடுக்கலாம்னு சொல்றான். ஜென்டில்மேன் எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பானா, இவனோட ஃப்ரெண்டை கொன்ன மாதிரி ஆக்டிங் போட்டு ஜென்டில்மேனே மிரட்டி இருப்பாங்களே, அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவன் கேமராவை டேப் வச்சு கவர் பண்ணிட்டு மைக்கையும் மியூட்ல போட்டிருப்பான். அப்புறம் எப்படி ஜென்டில்மேனுக்கு நம்ம பண்ண ஆக்டிங்லாம் தெரிய வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போதான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவனுக்கு கிஃப்டா கொடுத்த அலாரம் கிளாக்ல ஒரு ஹிடன் கேமரா இருக்கிறத நோட் பண்றான். ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, இங்க என்னடா நடந்துட்டு இருக்குதுன்னு. அப்போ மயக்கத்துல இருந்த இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்ணை திறந்து அசால்ட்டா எந்திரிச்சு அவன் நெத்தியில இருந்த மார்க்கிங் அழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. அப்பதான் ஜென்டில்மேன் இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்காங்கிறத சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினோட அக்காவையும் இந்த மாதிரி டார்க் வெப்ல ஸ்டீம் பண்றவங்க டார்ச்சர் பண்ணி கொன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல ஜென்டில்மேனோட சொந்த வைஃபையுமே பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சும் அவளை லைவ்லயே கெடுத்து கொலை பண்ணிருப்பாங்க. அப்படி இதுல பாதிக்கப்பட்டவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கஷ்டப்படுற வீடியோ அந்த ஆன்லைன்ல சுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கும். சோ இவனுங்களெல்லாம் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு இதுல பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கொடூரத்தெல்லாம் பார்த்தும் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கிற கேவலமானவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவனுங்க எல்லாத்துக்குமே இந்த அலாரம் கிளாக்கை கிஃப்ட் பண்ணி அது மூலியமா இவங்களோட கேவலமான ஃபேஸ் அந்த மொத்த உலகத்துக்கும் போட்டு காமிச்சிடுறாங்க. ஹீரோவுமே இந்த வீடியோஸ் தான் ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு இருந்திருப்பான், ஆனா அவனுமே போலீஸ்ட ரிப்போர்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டான். இப்போ ஜென்டில்மேன் அவங்க ஆளுங்க கிட்ட ஹீரோவோட டீடைல்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிருங்க, அது மட்டும் இல்ல அவனோட மொத்த அமௌண்ட்டையுமே அவனுக்கே திரும்ப சென்ட் பண்ணிருங்க, இது அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்த ட்ரை பண்ணதுக்கு நான் அவனுக்கு கொடுக்குற பரிசுன்னு சொல்லிட்டு அவனை தவிர மத்த எல்லாரோட பர்சனல் டீடைல்ஸுமே போலீஸ்ட கொடுத்துறானுங்க. இப்போ ஹீரோவோட அந்த ஷாக்கிங் ரியாக்ஷனை காமிச்சுக்கிட்டு அப்படியே படத்தை முடிச்சிடறானுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நேரம் நான் ஒருத்தனை ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன், ஆனா அந்த படத்தோட உண்மையான ஹீரோ யாருன்னு நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையோட உங்களை மீட் பண்றேன். பாய்.